அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு வண்டி வரும். உங்களோட பட்டு புடவை 4-3 கிழிஞ்சு வீணா போகுதா? கவலையை விடுங்க. பழைய ஓடாத எல்இடி டிவி வாங்குறோம், பழைய ஓடாத கிரைண்டர் வாங்குறோம். உங்க வீட்டுல வீணா போன பொருள் எது இருந்தாலும் அம்மா வந்து இவர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, பழசு எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க பாருங்க. இந்த வண்டியில இந்த மாதிரி இதோட வேல்யூவே தெரியாம சில பொருட்களை அந்த வண்டியில போட்டுருவாங்க. சின்ன சின்ன ரிப்பேர் தான் இருக்கும், அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இந்த வண்டி வாரம் ஒரு முறை எங்கள் ஏரியாவுக்கு வரும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வண்டிக்கு கையை காட்டினேன். நிறுத்தி அவர்கிட்ட ஒரு டீலை பேசி இந்த 2 பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த வண்டியில் ஓட்ட உடசல் பொருட்கள்லாம் நிறைய இருந்தது. கொஞ்சம் தேடி பார்த்த உடனே இந்த 2 பொருள் ஓகே, இதை நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும், ரிப்பேர் பண்ணால் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உடையாமல் இருந்தது முதல்ல. அதை வச்சு அவர்கிட்ட ஒரு டீல் பேசி ஒன்று 20 ருபீஸ், அதாவது மொத்தம் 40 ருபீஸ் கொடுத்து இது 2ஐயும் வாங்கிட்டு வந்துட்டேன். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி பொருட்களில் சின்ன சின்ன ஃபால்ட் வந்தோடனே இதோட வேல்யூவை அறியாமல் தெரியாமல் புரியாமல் அப்படியே தூக்கி பிளாஸ்டிக் இறக்கி போட்டுடுறாங்க. இந்த சின்ன சின்ன ரிப்பேர் எல்லாம் நம்ம செஞ்சு இதை ரெஸ்டோர் பண்ணாக்கா நமக்கு எவ்வளோ காசு மிச்சம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சுவிட்ச் போர்டை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த ஹேர் ட்ரையரை 2ஆவது பார்த்துப்போம். எப்போதுமே இந்த மாதிரி பொருட்களை இதோட ரிப்பேர் ஆன ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணக்கூடாது. இது நம்ம யூஸ் பண்ணி ரிப்பேர் ஆன பொருளாக இருந்தால் நமக்கு இது என்னதுனால ஃபால்ட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ரிப்பேர் ஆன ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம கையில் கிடைக்கிற பொருட்களை எடுத்த உடனே நம்ம பவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறது, இந்த பொருளில் ஏற்கனவே சின்ன ரிப்பேர் இருந்தது அப்படின்னா அது பெரிய ரிப்பேர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த செட்டப் இருக்கிற ஒரு சுவிட்ச் போர்டோ வேற டூலோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பவர் கார்டு ஷார்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த பிளக்கை கொண்டு போய் இன்னொரு சுவிட்ச் போர்டில் சொருவோம் இல்லையா, அந்த போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது ஃபீஸ் போகிறதுக்கோ இந்த மாதிரி சில வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு எப்படி சேஃபாக செக் பண்ணணும், இதுக்கு என்ன சிம்பிளான டூல்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நல்லா கேளுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்களை தரவா பிசிக்கலா செக் பண்ணணும். ஏதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை இந்த பவர் கார்டில் எங்கேயாவது தீஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது உள்ளார பேர்ன் அவுட் ஆன ஸ்மெல் வருதா, எப்படி நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த சுவிட்ச் போர்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாக நம்ம இதில் என்ன ரிப்பேர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இந்த சுவிட்ச் போர்டில் ஃபால்ட் வரதுக்கான என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா இதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த சுவிட்ச் போர்டில் ஃபால்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த பவர் கார்டு இன்டர்னலாக கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுவிட்சஸில் இன்டர்னலாக ஏதாவது கான்டாக்ட் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது ஹெவியான டிவைஸ் இதில் யூஸ் பண்ணி இந்த சாக்கெட்டில் இன்டர்னலாக உள்ளார பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம இனிஷியலாக செக் பண்ணிக்கணும். இந்த பவர் கார்டில் ஃபிசிக்கலாக இன்டர்னலாக எதுவும் கட் ஆன மாதிரி டேமேஜோ பேர்ன் அவுட் ஆன மாதிரி ஸ்மெல்லோ எதுவுமே வரல. இந்த சுவிட்ச் போர்ட்லையும் பேர்ன் அவுட் ஆன ஸ்மெல் எதுவும் வரல. அதனால ஃபர்ஸ்ட் இதோட கண்டினியூட்டியை நம்ம செக் பண்ணிக்குவோம். இந்த கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மல்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். இது விலை குறைவு தான், இதை பயன்படுத்துறதும் ரொம்ப எளிது தான். இதை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயிலான வீடியோ நிறைய யூடியூப்ல இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்ப விலை குறைவு தான், நீங்களும் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. பல விஷயங்களுக்கு இது பயன்படும். நம்ம இப்போ இந்த பவர் கார்டோட கண்டினியூட்டி செக் பண்ணோம். அதாவது இந்த பவர் கார்டோட கனெக்டிவிட்டி கரெக்டாக ஒரு சாக்கெட்டுக்கும் போகுதா, இல்லை இன்டர்னலாக ஏதாவது கட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு எப்போதுமே இந்த பவர் சாக்கெட்டில் இந்த ரைட் சைடில் இருக்கிறதுல ஃபேஸ் வரும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நியூட்ரல், டாப்பில் இந்த இடம் எர்த்து. இந்த போர்டுக்கான சர்க்யூட் டயக்ராம் நான் இப்போ தரேன், அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். எப்போதுமே இந்த மாதிரி பவர் சாக்கெட்டில் ரைட் சைடில் இருக்கிறதுல ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் ஆகும். இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது மூலமாக இதுக்கு வர்ற பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். சில எக்ஸ்டென்ஷன் போர்டில் சுவிட்சுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எல்லா சாக்கெட்டுக்கும் ஒரு காமன் ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓவர்லோட் ஆகிற மாதிரி ஏதாவது டிவைஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ப்ளோ ஆகிடும். ஃபியூஸ் இல்லாமலும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் போர்டெலாம் வருது. அந்த மாதிரி போர்டில் ஓவர்லோட் ஆகும்போது ஒன்று இந்த சாக்கெட் பேர்ன் அவுட் ஆகி கருகி போகும். அதையும் மீறி அந்த டிவைஸை கண்டினியூஸாக பயன்படுத்தும் போது இந்த பவர் கார்டு இன்டர்னலாக பேர்ன் ஆகிடும். இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டில் இருக்கிற இந்த பவர் ப்ளக்கை வேறு எதுவும் வால் சாக்கெட்லேயோ இதுலையோ கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இந்த பொசிஷனில் தான் அந்த வால் சாக்கெட்டில் சொருவோம். அப்போ அதோட ரைட் சைடில் ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரைட் சைடில் ஃபேஸ் வருது அப்படின்னா இந்த பின் வழியாக தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் போர்டுக்கு ஃபேஸ் வரப்போகுது. அப்போது ஃபேஸ்க்கும் இந்த பின்னுக்கும் கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். இந்த ஃபேஸை சுவிட்ச் கண்ட்ரோல் வழியாக வரதுனால சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். கண்டினியூட்டி காட்டவில்லை. ஓகே, எந்த ஃபேஸும் கண்டினியூட்டி காட்டவில்லை. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லாமல் டேரெக்டாக தான் இருக்கும். இந்த நியூட்ரலுக்கும் இந்த பின்னுக்கும் கண்டினியூட்டி இருக்கணும்.
இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, கண்டினியூட்டி இருக்குது. மற்ற சாக்கெட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது எர்த்தும் இந்த பின்னும் கண்டினியூட்டியில் இருக்கணும். இதுக்கும் சுவிட்ச் கண்ட்ரோலுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஃபேஸ்க்கு மட்டும்தான் சுவிட்ச் கண்ட்ரோல். அதனால் இதை டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டினியூட்டி இருக்குது. ஓகே, இந்த பவர் கார்டு ஓகே நல்லா தான் இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு முன்னால் ஒரு ஃபியூஸ் இருக்குது. அந்த ஃபியூஸை செக் பண்ணிடலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா இதுவே வந்து மெல்ட் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஓவர்லோட் எடுக்கிற ஓவர்லோட் டிவைஸ் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லாவே கருகி இருக்குது. சாதாரணமாக இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டெலாம் வந்து 5 amps தான் இதோட ரேட்டிங். அப்போ இதில் வந்து ஒரு மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுறது, வேறு ஏதாவது சின்ன டிவைஸ் தான் இதில் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு மிக்சியை போடுறது, இதில் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வை போடுறது, ஒரு ட்ரில்லிங் மிஷினை போடுறது, அப்படிலாம் ஹெவி டியூட்டி டிவைசஸ்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபியூஸ் மெல்ட் ஆகிருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கண்டிப்பாக இதுதான் ஃபால்ட்டாக இருக்கும். இதை சரி பண்ணோம்னாக்கா, இந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இருந்தாலும் இந்த ஃபியூஸ் கேரியரை ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த டெர்மினல்லேருந்து ஃபியூஸ் கேரியர் போய் ஃபியூஸ் கேரியர்லேருந்து சுவிட்ச் வழியாக இந்த சாக்கெட்டுக்கு வரும். அதனால் நம்ம இந்த டெர்மினல்லேருந்து இந்த ஃபேஸ்க்கு கண்டினியூட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர், கண்டினியூட்டி கிடைக்குது. அப்போ இந்த ஃபியூஸ் தான் ஃபால்ட்டு, இந்த ஃபியூஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஃபியூஸை மாற்றிட்டோம் அப்படின்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான புது ஃபியூஸ் மாற்ற போகிறோம். ஆனால் இது மெல்ட்டாக இருக்கிறதுனால இது எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அந்த புது ஃபியூஸை இன்சர்ட் பண்ணுறதும் கஷ்டம்தான், ஏன்னா அது மெல்ட் ஆகிருக்கிறதுனால ஷேப் வந்து மாறி இருக்கு. இதை முதல்ல சரி பண்ணிக்குவோம். ஓகே, இது போதும். ஓகே, இப்போ இந்த ஃபியூஸ் இதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. இதை கேரியரில் இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி. செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சூப்பர், பவர் வருது. இப்போ நான் யூஸ் பண்ணி செக் பண்ணுறது லைன் டெஸ்டர் கண்டினியூட்டி டெஸ்டர். இது ஏற்கனவே நம்ம ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்துகிற டெஸ்டர் மாதிரியும் ஒர்க் ஆகும். இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் இதில் என்ன அப்படின்னா, இந்த பவர் கார்டு உள்ளார இன்டர்னலாக கட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, எந்த இடத்துல கட் ஆகிருக்குங்கிற பிரேக் பாயிண்ட்டையும் இது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிறதுனால எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ட்ரெடிஷ்னலாக உள்ள பவர் இண்டிகேட்டரும் இருக்குது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விலை கம்மி தான். செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சில இடத்துல லூஸ் கனெக்ஷன் இன்டர்னலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, விட்டு கண்டினியூட்டி கிடச்சிது, அந்த மாதிரி இடம்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு டைம் வந்து இதை பிரித்து அந்த லூஸ் கான்டாக்ட்லாம் கொஞ்சம் சரி பண்ணிடலாம். அதை செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான். பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். உள்ளார ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்குது எல்லா கனெக்ஷனும். நல்ல குவாலிட்டியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் இது. ஆமாம், இந்த இடம் லூஸாக இருக்குது, இதை டைட் பண்ணிடலாம். மற்றதையும் ஒரு டைம் ஓவரால் செக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, திரும்ப இதை பழைய மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரூஸ்லாம் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் 100% ரெடி. ஓகே, சூப்பர். நம்ம இப்போ 20 rupees கொடுத்து வாங்கின இந்த போர்டை ஒரு 3 rupeesக்கு ஃபீஸை மட்டும் மாற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த ஹேர் ட்ரையரை க்ளீன் பண்ணும்போது எனக்கு இது ஏன் கைவிடப்பட்டது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சது. அது என்னென்னா, இது உள்ளார கடகடன்னு ஏதோ சதங்கிக்குது, அதனால ஏதோ கழண்டு போய் கிடக்கும் போல இருக்கு. அடுத்தது க்ளீன் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சது இந்த இடத்த பாருங்க. இதை பார்த்தாக்கா அப்படியே ஏதோ ரிவிட் போட்டு சீல் பண்ண மாதிரி இருக்கு, ஆனால் அது மாதிரி கிடையாது. இதுவும் ஒரு ஸ்க்ரூ டைப் தான். இதை ரிப்பேர் கொடுத்த இடத்துல இந்த ஸ்க்ரூவை கழட்ட முடியாதனாலையோ அல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது அப்படியே ஏதோ ஃபிக்ஸாக இருக்கு, இதை கழட்ட முடியாது அப்படின்னு யாரோ நினைச்சு இதை கைவிட்டிருக்காங்க. ஆனால் அது மாதிரி கிடையாது. இது ஒரு ஸ்க்ரூ டைப் தான். நம்ம சாதாரணமாக ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் பார்த்துருப்போம், ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் பார்த்துருப்போம். இது காமனாக எல்லாத்தையும் இருக்காது, என்கிட்டையும் இல்லை. அதனால் இதுக்காக ஸ்பெஷல் டூல் ஒன்று நான் செஞ்சுருக்கேன். இதுதான் அந்த டூல். இதுவும் பழைய ஸ்க்ரூ டிரைவர் தான், அதை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, கழட்ட முடியுது.
பார்த்தீங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ளோயர் ஃபேன் தான் கழண்டு கிடக்கு. மோட்டர் நல்லாவே இருக்குது, சுற்றுது, ஸ்ட்ரக் ஆகலை, ஃப்ரீயாக தான் சுற்றுது. சிம்பிள். இதை எடுத்து நம்ம இந்த ஷாஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது திரும்ப கழலாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூப்பர் க்ளூ போட வேண்டாம், ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா திரும்ப கட்டணும். அதுக்கு இந்த க்ளூ தான் பெஸ்ட்டு. சூப்பர் க்ளூ போட்டாக்கா உடச்சி தான் எடுக்கணும். அதனால் இப்போதைக்கு இந்த க்ளூவை போட்டுக்கலாம். இந்த கண்டிஷனில் இது ஒர்க் ஆகுதான்னு ஒரு டைம் செக் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது, சேஃப் தான். ஓகே, சூப்பர், ஒர்க் ஆகுது. அப்போ வேறு எதுவும் ஃபால்ட் இல்லை. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கு 20 + 20 40 ருபீஸ்க்கு வாங்கின 2 பொருட்களை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பல பொருட்கள் வந்து குப்பைக்கு போகாமல் தடுக்கலாம். அதை திரும்ப வாங்குற பணமும் நமக்கு மிச்சம். இனிமேல் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை கண்டுபிடிச்சி ரெஸ்டோர் பண்ணுங்கள். நிறைய பணம் மிச்சமாகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போட்டுருங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலில் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வர இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் அப்படியே தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.